நிறைய என்ன மாதிரி நிறைய இயக்குனர்களுக்கு அஸ்பைரிங் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஜேஎஸ்கேக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன். மிஸ்டர் பாலாஜி, டைரக்டர் பாலாஜி தரணிதரன் பேசும்போது எனக்கு வலிச்சுது. ஏன்னா அவர் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிரெக்டர்ஸ். என் அவரோட படம் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். ஸோ அவரோட அடுத்த படத்துக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். அவர் பேசும்போது இருந்த அந்த வலி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப யூனோ கஷ்டமாக இருந்தது. உங்களை மாதிரி படைப்பாளிகள், உங்களை மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவோட அசெட், தமிழ் சினிமாவோட பொக்கிஷம். நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அது எப்போவுமே அந்த வெயிட்டிங், ஐ திங்க் பிரம்மா ஆல்சோ ஹஸ் கான் த்ரூ இட் அண்ட் டிரெக்டர் ராம் ஆல்சோ ஆஸ் ஹி வாஸ் சேயிங். ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு ரிலீஸ் வந்து ஒரு ஒரு படம் டிரெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரெனோஸாக இருக்குது. மென்டலி ஆல்சோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வந்தாச்சு, நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு, நிறைய பைரசி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. சம்திங் வி ஹாவ் டு கிராக் இட். ஐ திங்க் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐ திங்க் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ நம்ம எல்லாமே வந்து அண்ட் நாட் ஓன்லி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், நாட் ஓன்லி ரிலீஸ் ஏஜென்ட்ஸ், பட் ஐ திங்க் ஸ்டார்ஸ் ஆல்சோ should look into this problem, I feel. You know, ஹிந்தியில் அது நிறைய நடக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பாம்பேக்கு போனப்போ நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன் அந்த சர்க்கிளில். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நம்ம ஒன்றுமே இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு, சின்ன படங்களுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இன்னும் நம்ம யூஸே பண்ணிக்கலாம். அங்கே போய் பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஐ திங்க் ஜேஎஸ்கே மாதிரி ஆளுங்க, ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் பிரேக் திஸ் and take Tamil cinema into another level.